ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 39 தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கடா நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயன் என்னாச்சு அப்படின்ட்டு சூர்யா கேட்கா. டேய், ஆள் வளர்ந்துருக்கானே தவிர அறிவு கொஞ்சம் கூட இல்லைடா. பொண்டாட்டியா அக்கான்னு கூப்பிடுறான்டா. நீங்கள் பொண்டாட்டின்னு சொல்லும்போது ஜிமின்றக்கே இல்லாமல் வானத்தில் பறக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். ஏன்டா என் மருமகளை கோவப்படுத்துகிற அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா கேட்க. ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்காமல் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அண்ணா அப்படின்ட்டு ஹனா ஜிமினை போட்டு ஆட்ரா. டி அறிவு கட்டவனே அப்படின்ட்டு நீங்கள் அவனை திட்ட, அதை கேட்டு டென்ஷன் ஆன ஜிமின், ஏய் என்ன வாய் நீளுது, யார் எனக்கா உனக்கா அப்படின்ட்டு நீங்களும் கோவமாக பேச, இப்போ என்னடி உன் பிரச்சனை, எதுக்குடா என்ன அக்கான்னு கூப்பிட்ட, பின்ன வேறு எப்படி கூப்பிடணும் அப்படின்ட்டு அவன் கேட்க. ஏ ஜோன் டேட், உங்கள் மருமக பயந்து என்னை ஹக் பண்ணிகிட்டு இருந்தா. நானும் எவ்வளோ நேரம் தான் இவளை கூப்பிடுறது, அதான் அக்கான்னு கூப்பிட்டேன். ஏண்டா அதுக்கு பொண்டாட்டி அக்கான்னு கூப்பிடுவியா அப்படின்ட்டு கார்த்திக் கேட்க. இவ தானே இதை ஆரம்பித்தது, அதான் ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை அனுபவிக்காமல் அக்கானை கூப்பிட்டுருக்கான் பாரு, நீலாம் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரி தான் அப்படின்ட்டு சூர்யா புலம்பிட்டு அங்கேருந்து போயிடறான். டே எருமை, உன்னை எதுக்கு கூப்பிட்டேன், நீ என்ன பேசிட்டு போகிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, ஜிமின் நீ பண்ணது தப்பு, இனிமேல் அப்படி கூப்பிடாத அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. சரி சொல்லு, உன்னை எப்படி கூப்பிடணும் அப்படின்ட்டு உங்களை தூக்கி இன்னும் நல்லா மடியில் உட்கார வச்சு கேட்குறான். விடுடா, என்ன நீ என்கிட்ட ஓவராக போகிற, கொஞ்சம் கூட சரியில்லை, ஞாபகம் வச்சுக்க. ஏன் நான் என்ன பண்ணேன், உன் அண்ணன் மடியில் மட்டும் ஜாலியாக உட்காந்துருக்க அப்படின்னு அவன் கோமா கேட்க. எங்கே சுற்றினாலும் அண்ணன் உங்ககிட்ட தான் வராரு அப்படின்ட்டு ஹானா ஜேகே கிட்ட சொல்ல, அதை கேட்டு சிரிச்சு ஜேகே, பின்ன அவரோட ஒய்ஃப் அவர் கண்ணு முன்னாடியே என் மடியில் உட்காந்துருந்தா கோவம் வரதானே செய்யும். ஆனால் நீங்கள் அண்ணியோட அண்ணாவாச்சே, இதுக்கே கோவம் வரணும். ஹனா பாசம் அதிகமாக இருந்தால் கோவம் வரதான் செய்யும், அது அண்ணனாக இருந்தாலும். என்னங்க, அப்போ நான் வேறு யார் மடியிலையாவது உட்கார விட மாட்டேன். சப்போஸ் உட்கார்ந்தா சான்ஸே இல்லை, என் முன்னாடி நீ யார் மடியில் உட்கார மாட்டேன், உட்காரவும் விட மாட்டேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? ஆமாம், பார்க்கலாம், இதுக்குன்னே நான் உங்கள் முன்னாடி வேறு யார் மடியிலையாவது உட்காந்து காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு ஜேகே சிரிச்சுக்கிட்டே சொல்ல, டேய் நீயும் என் அண்ணா ஒன்றா அப்படின்னு கோவமாக கேட்டுட்டு அவனை விட்டு விலகிட்டு வேணும்னே ஜேகே கிட்டே போயிட்டு போகிறீங்க. ஜேகேவும் என்ன ஆச்சுடா அப்படின்ட்டு கேட்க, அண்ணா அவன்கிட்ட உட்காரவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, சரி வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சீட்டில் உட்காந்துட்டு உங்களை மடியில் உட்கார வைக்கிறான். அதை பார்த்து ஜிமினுக்கு செம்ம கோவமாக ஆகுது. அண்ணா இடி இடிக்கும் போது ஃப்ளைட்டுக்கு எதுவும் ஆகாதா, அதுவும் நம்ம வானத்தில் இருக்கோம். இல்லைடா எதுவும் ஆகாது, நீ பயப்பட வேண்டாம். சரி அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட பேசிக்கிட்டே வரா. ஆனால் 2 பேரையும் தான் பார்த்துட்டே இருக்கா. அப்படி என்ன தான் அண்ணி பேசுவீங்க அப்படின்ட்டு கேட்க, அண்ணா அவனை நான் சும்மா தான் குதிக்க சொன்னேன், உண்மையாக எக்ஸிட் பாயிண்ட் கிட்டே போய் நின்றுட்டான் தெரியுமா. அண்ணி யாரை சொல்கிறீங்க? ஓ அண்ணாவை தான். என்ன இது எப்போ அப்படின்ட்டு அவள் கேட்க, இப்போ தான் பேபி. என் தங்கச்சி எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க மாட்டா, உடனே எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிடுவா. அண்ணா ஏன் அப்படி பண்ணுறாரு, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு ஆனால் சொல்ல, பேபி அவன் சும்மா என்கிட்ட பில்டப் விட்டான், நான் சொன்னது குடிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பான் பாரு, என்னை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறான். நான் யார், ஒயேனாச்சே, உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, நீங்கள் உண்மையாக சொன்னால் என் அண்ணன் கண்டிப்பாக குதிச்சிருப்பார். அதை கேட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. அதை நோட் பண்ண ஜேகே அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக சாப்பிட்லாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, சரி அண்ணா அப்படின்னு சொல்ல, ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஜேகே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஹேர் ஹோஸ்டஸ் கிட்ட ஃபுட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எல்லாேருக்கும் வந்து ஃபுட்ஸ்லாம் சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் அவசரமாக சாப்பிட, பொறுமையாக சாப்பிடுடி விற்கிக்க போகுது அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, அவன் சொன்ன அடுத்த செகண்டே உங்களுக்கு விக்கல் வருது. நான் சொல்லனாலும் விக்கல் வந்திருக்கும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, பிகாஸ் நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது எப்படி வரும், இவன் கூட உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல அப்படின்ட்டு சொல்ல, அகைன் உங்களுக்கு விக்கல் வருது. ஜிமின் தண்ணி எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான், நீங்கள் அதை குடிச்சிட்டு பொறுமையாக திட்டுடி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவனை முறைச்சிக்கிட்டே தொப்புன்னு தண்ணியை கீழே வைக்கிறீங்க. அது ஜிமினோட ஃபேஸில் படுது. அவங்கள கோவமாக பார்க்குறான். என்ன லுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லி பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் எதிர்பாராத நேரம் இவனும் நீங்கள் வச்ச மாதிரியே தொப்புன்னு தண்ணியை வைக்கிறான். அது உங்கள் ஃபேஸில் தெளிக்குது. நீங்கள் செம்ம கோவமாக அவனை பார்க்குறீங்க.
என்ன லுக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவனும் சாப்பிட்றான். இந்த ஒயினுக்கே ரிவெஞ்சா? ஆமாம், நீ பெரிய போடி அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போகிறான். நீங்கள் அவன் வர்றதுக்குள்ளே சீட்டில் தண்ணியையும் சாஸும் ஊற்றி வச்சிடுறீங்க. ஜிமின் அகைன் சீட்டுக்கு வந்து அதை நோட் பண்ணாமல் அப்படியே உட்காந்ததும் அவன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகுது. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா, உனக்காக ஸ்பெஷலாக ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சேன், கூடவே கொஞ்சம் சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அதை கேட்டு அவன் முழிக்கிறான். இன்னொரு தடவை என்கிட்ட வம்பிழுத்த வேற ஒரு ஒயினை பார்ப்பேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஐயோ, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் முழிச்சிட்ருக்கான். அவனால் எந்திச்சு கூட போக முடியாது. அவன் அவன் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. இருடி, உனக்கு பெருசாக ஆப்பு வைக்கிறேன், முடிஞ்சால் பண்ணுடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜிமினை பார்த்த கார்த்திக், ஜிமின் என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்ட்டு கேட்க, டே மங்குஸ் மண்டையா, ஒரு குட் நியூஸ், இங்கே வா ஏன் அப்படின்ட்டு கூப்பிட, வரேன் ஏன் அப்படின்னு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு எந்திச்சு வர, ஜிமின் உங்கள் வாயை போத்திட்டு, டே ஒன்றும் இல்லை போடா அப்படின்ட்டு அவன் கத்த, இல்லை ஏதோ இருக்குது எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வர, ஜிமின் அவன் காலை நீட்டி எட்டி உதச்சிடும், போடா இருடா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். இங்கே என்னடா பார்வை, மூடிட்டு திரும்புடா அப்படின்ட்டு ஜிமின் மறுபடியும் சொல்ல, அதை கேட்டு நீங்கள் அகெயின் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. உங்கள் வாயிலேருந்து கையை எடுத்துகிட்டு ஒன்று வச்சுக்கிறேன்டி அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். ரொம்ப நேரமாக அவனால் ஒரே இடத்துல உட்கார முடியல. உங்களால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸே வந்திருக்கும், அந்தளவுக்கு சிரிச்சிட்டே இருக்கீங்க. அண்ணி என்ன இப்படி சிரிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் அது வந்துன்னு சொல்ல வரும்போது, அடியே உன்னை கொண்டுடுவேன் அமைதியாரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, ஆனால் ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் புரியாமல் ஜேகே பார்க்க அவன் சிரிச்சுக்கிட்டே, ஒன்றாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா. ஏண்டா? ஹொயன் சீட்டில் சாஸ் ஊற்றி வச்சுருக்கா, அதை கவனிக்காமல் ஜிமின் உட்காந்துட்டாரு. எப்படி எழுந்து போகிறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கார். உனக்கு எப்படிடா அங்கே நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுது? அது ரொம்ப முக்கியம், போ லைட் ஆஃப் பண்ணதும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பார் அப்படின்னு ஜேகே சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்கிறா. தென் ஹானா ஜிமின் கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்க, அவனும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முடிக்க, அவள் ஜேகேயை பார்க்க, அண்ணன் தங்கச்சி 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் கோவமாக சொல்ல, ஆமாம் போடா அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே உள்ளே போனதும் ஸ்பேர் சீட் கவர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தான். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போக லைட் ஆஃப் ஆகிடுது. எல்லாரையும் ஒரு லுக் விட்டுட்டு ஜிமின் வேகமாக ரெஸ்ட் ரூம் போகிறான். ஜிமின் போனதும் ஜேகே எழுந்து வந்து அந்த சீட் கவரை ஃபிட் பண்ணிவிட்டு அவனோட சீட்டில் உட்காரான். அந்த டைம் கரெக்டாக ஜிமின் அங்கே வர, இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சீட்டில் வந்து ஜேகே உட்காரான். ஜேகே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் பண்ணியிருப்பேனே அப்படின்ட்டு ஹனா சொல்ல, இதில் என்ன இருக்குது, அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, அவருக்கு நான் செய்யாமல் வேற யார் செய்ய போகிறா, நீ தூங்கு அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிவிட்டு அவனோட தோளில் அவளை சாச்சிக்க வைக்கிறான். இங்கே ஜிமின் செம்ம கோவமாக உங்களை பார்க்க, நீங்கள் உண்ட மயக்கத்தில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு அவங்கள திட்டிகிட்டே அவன் திரும்ப, நீங்கள் ஜிமின் மேலே சாஞ்சிக்கிறீங்க. ஆமாண்டி, நைட் ஆனால் மட்டும் என் மேலே உனக்கு பாசம் வந்துடுமே அப்படின்னு திட்டினாலும் ஒரு சின்ன ஸ்மைல், உங்களை ஹக் பண்ணிக்கிறான். எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக நீங்கள் ஏஞ்சி ஜிமினை பிடிச்சி எழுப்புறீங்க. ஓயன் டிஸ்டர்ப் பண்ணாத, டி எந்திரடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கிள்ளிடுறீங்க. அவன் கத்த போகிறதுக்கு முன்னாடி அவன் வாயில் கையை வச்சு தடுத்துட்டு, கத்தாத நான் தான். அவங்க கையை எடுத்துக்கிட்டு, எதுக்கடி என்னை கிள்ன அப்படின்ட்டு ஸ்லோவாக கேட்க, நான் ரெஸ்ட் ரூம் போகணும். அதுக்கு எதுக்கு என்னை எழுப்புனேன், உன்னை எழுப்பாமல் வேறு யார் எழுப்புறது, வா. இப்போ மட்டும் என் ஹெல்ப் வேணுமா, ஏன் உன் அண்ணாவை கூப்பிட்றது, நீ தானே என் பக்கத்தில் இருக்க, என்ன? ஆமாம், நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம், நான் தனியாக நடந்து போகுது விழுந்துட்டேன்னா. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், ஒவ்வொரு டைமும் நீங்கள் எழுந்து போகும்போது கூடவே ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அடி பாவி, இந்த பயம் வேற இருக்கா உனக்கு, டீ கத்தாமல் வாயை மூடிட்டு வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறீங்க. தென் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. ஜிமின் வெளில தான் நின்றுட்டுருக்கான். வெளியே வந்துட்டு அப்படின்ட்டு பெருமூச்சு விடுறீங்க. ஆமாம், களை வெட்டி களைச்சி போன மாதிரி எல்லாம் பில்டப் கொடுப்பா, வா போகலாம் அப்படின்ட்டு முன்னாடி போக, டேய் அப்படின்னு கத்த, ஆமாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அவனோட பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வரான். 2 பேரும் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் அவன் மடியில் தலையை வச்சு படுத்துக்கிறீங்க. அதை பார்த்து அவன் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அந்த பயணம் முழுசாக போகுது. காலைல 6 மணி போல் ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. டேய் நைட்டு நீ வேறு ட்ரெஸ் தானே போட்டிருந்த இப்போது அப்படின்ட்டு சூர்யா கேட்க, ஆமாம் இப்போது என்னடா, எப்போ ட்ரெஸ் மாற்றின, எல்லாம் இவ்வளால் நைட்டு படாத பாடுபடுத்திட்டா. என்ன அப்படின்ட்டு சூர்யா, கார்த்திக், சுகி, சிவா எல்லோரும் முழிக்கிறாங்க. ஃப்ளைட்லேயே வாடா அப்படின்ட்டு சூர்யா கேட்க, அடைச்சி கருமம் பிடிச்சவனே, என் கூட செஞ்சுட்டு தான் அவன் மறுவேளை பார்ப்பாளா,
நைட்டு ட்ரெஸ்ஸில் தண்ணி ஊற்றிட்டா, அதை மாற்றிட்டேன் போதுமா போங்க எல்லாம் அப்படின்னு சொல்ல எல்லாம் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. எல்லோரும் முன்னாடி போனோடனே நீங்கள் மட்டும் தூங்கிட்டே இருக்கீங்க, புகுந்த வீட்டுக்கு போக போகிறோமே கொஞ்சமாவது ஃபீல் இருக்கா, எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே ஒயன் ஒயன் அப்படின்னு எழுப்ப ஜிமின் காஃபி. ஆமாம், உனக்கு வேலை செய்ய மட்டும் நான் வேணும், எந்திரிடி வீட்டுக்கு போகணும். ஏண்டா யாரும் இப்படி கத்துற? எனக்கு வேண்டுதல் பாரு, இறங்கு. ஹே கொரியா வந்துட்டோமா அப்படின்னு செம்ம ஹாப்பியாக கேட்குறீங்க. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு வா நீங்கள் அவனோட லுக்கு விட்டுட்டு டி கோட் எங்க, உன் விஷயத்தில் மட்டும் கரெக்டாக அப்படின்னு திட்டுக்கிட்டே அவனோட கோட்டை போட்டுட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி வெளில கூப்பிட்டு போகிறான். அங்கே உங்களுக்கு கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதில் நீங்கள் ஏறி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் கொரியாவில் ஒவ்வொரு பிளேஸையும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினோட கவனம் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. ஈஜூன் செம்மையாக இருக்குது, இப்போ தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் கொரியா வரியாடா அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா கேட்க, ஆமாம் ஜியா நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு ஊர் சுற்றி பார்க்கலாம், எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாரு. தென் எல்லாம் வீட்டுக்கு வந்ததும் நீங்களும் ஜிமினும் வாசலில் நிற்க வச்சு ஹானா தான் ஆர்த்தி எடுத்து உங்களை உள்ளே கூப்பிடுறா. வீட்டு உள்ளே போனதும் அதை நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. பிரின்சஸ் உனக்கு வீடு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு ஏஜூன், ஆனால் ஒன்று தான் பிடிக்கல. என்னதுடா? அப்பா சொன்னது தான், இவனை மட்டும் மாற்றிட்டு நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து சொல்ல அவங்களுக்கு கோவமாக மறைக்கிறான். அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. கரெக்டாக நல்ல நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒயன் நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு சீக்கிரம் வாடா, விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடலாம். ஓகே ஜியா. டி வளர்ந்தவனே என் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்க, எங்கே ஜியா சம்மந்தி வாங்க உங்கள் ரூமெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, ஆனால் மற்ற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமை காட்டுறா. இதுதான் நம்ம ரூம், சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஆனால் நீங்கள் அங்கே இருக்கிற அதெல்லாம் காதில் வாங்காமல் அந்த ரூமோட அழகையே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ரசித்து பார்க்குறதுலே ஜிமினுக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனதும் உங்கள் ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே அவன் பக்கத்தில் வந்து நிற்க, அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது, அதை பார்த்ததும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. டே இந்த பெயிண்டிங் இங்கே இருக்கக்கூடாது, மாற்று. ஏன் நல்லா தானே இருக்குது, எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. இது ஏன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அதை கழட்டி எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் வச்சிட்றான். நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு எப்போதும் போல் டவலோடய வெளில வரீங்க. அந்த பெயிண்டிங்கில் அதை பார்த்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இவ ஒருத்தி ஏண்டி நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன்னு உனக்கு கொஞ்சமாவது கூச்சம் வருதா? உன்னை யாரடா இங்கே இருக்க சொன்னால்? நான் தான் குளிக்க போகிறேன்னு தெரியும்ல, நான் என் ரூமில் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், நீ வெளியில் போ. அவங்கள முறைச்சிக்கிட்டு ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேடி இப்படி முன்னாடி நிற்கிறதுக்கு. ஆமாம் அப்படியே உன் மேலே ஃபீலிங் வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறீங்க. ஒரு சுடிதார் வியர் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஜிமின் டவலோட வெளில வர, ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் இங்கே ஒருத்தி இருக்கேன்னு தெரியும்ல, வெக்கமே இல்லாமல் என் முன்னாடி இப்படி வந்து நிற்கிறா அப்படின்ட்டு அவன் கேட்டதே திரும்பி கேட்குறீங்க. பொண்ணு உனக்கே வைக்க வரல, ஆம்பளை எனக்கு என்னடி வைக்க வரணும்? ஓ அப்போ வராதா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க பெட்டில் உட்காடுறீங்க. நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்து வராது அப்படின்ட்டு ஸ்லோவாக சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே வரான். டே எதுக்கு போய் கிட்டே வர? மேடம்க்கு தான் என் மேலே ஃபீலிங் இல்லையே, அப்போது நான் பக்கத்தில் வந்தா என்ன வரல என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே உங்கள் கிட்டே வர, நீங்கள் அவன் செஸ்ஸில் கையை வச்சு தடுக்கிறீங்க. போடா இங்கேருந்து. அவங்க ஹேண்டை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு அவனோட மூச்சு அவங்க மேலெல்லாம் படுற அளவுக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டான். அவன் அவ்வளோ நெருங்கி வந்ததும் நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்கள் முடியை ஒதுக்கி விட்டுட்டு ஸ்வீட்டி அப்படின்ட்டு கூப்பிட, ஸ்வீட்டி அகைன் உங்களை கூப்பிடுறான். அதை பார்த்து அவன் ஸ்மைல் பண்ண ஜிமின், நம்ம ரொமான்ஸை நைட்டு வச்சுக்கலாம், இப்போ கீழே போ. அதில் ரியாலிட்டிக்கு வந்து நீங்கள் டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்து அவனை தள்ளி விட்டுட்டு வெளில போகிறீங்க. ஐயோ அவன்கிட்ட வந்தாலே நான் ஆஃப் ஆகிடுறேனே, ஒய்யன் இனிமேல் அவன்கிட்ட விடாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே போக, நீங்கள் பண்ணுறதான் நினச்சி பார்த்த ஜிமின் சிரிச்சுக்கிட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வரான். எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வர ஜேகே அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் புடவை கட்டிட்டு வெளில வருவா அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் இல்லை, அவள் சுடிதாரில் தான் வரா. அதை நோட் பண்ண ஆனால் சைலண்ட்டாக சிரிக்கிறா. ஓயன் வாமா வந்து விளக்கேற்று அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா சொல்ல, நீங்கள் ரொம்ப பக்தியோடு போய் விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிடுறீங்க. ஜிமின் உங்களே ஷாக்காக பார்க்குறான். ஓயன் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, சரி அண்ணா அப்படின்னு சொல்லி, டே வளர்ந்தவனே உன்னை தனியாக வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா, வா. பரவாயில்ல இந்த அறிவாது இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டே உங்கள் கூட வந்து நின்று எல்லோரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. பெரியவங்க எல்லோரும் உங்களை மனசார ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ஒயனுக்கு குங்குமம் வச்சு விடுப்பா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்ல, அவன் குங்குமத்தை எடுத்து
உங்களை பார்க்குறான். ஆமாம், இப்போ யோசி, தாலி கட்டும்போது யோசிச்சிடாத அப்படின்னு நீங்கள் கோவமா சொல்ல ஜிமின் ஒரு செகண்ட் சைலண்ட்டாக இருக்க. ஒயன் அப்படின்னு ஜேகே கூப்பிட, வைடா. ஜிமின் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நெத்தி வகுட்டில் வைக்க போகிறான். டே அதுக்குள்ளே எங்கே போகிற? வேறு என்னடி பண்ணணும்? தாலியில் யார் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாலி எடுத்து கையில் வச்சு காட்டுறீங்க. அதை பார்த்து ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அதில் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் நெத்தி வகுத்தில் குங்குமம் வச்சு விடுறான். அப்படியே பார்க்க ஒரு குடும்ப பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. அதை பார்த்து ஜிமின் உங்களையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். டே உன்னோட ரொமான்ஸ் அப்புறம் வச்சுக்கோ, இப்போ எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ட்டு சூர்யா கூப்பிட அதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட ஓடி போயிட்டு, அண்ணா நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டே காட்ட, ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஜெகி கிஸ் பண்ணுறாரு. ஏன் இங்கே ஒருத்தர் நிற்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, தெரியல அண்ணா வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜிமினுக்கு செம்ம கோவமாகுது. அண்ணா வாங்க அப்படின்ட்டு ஹானா ஸ்மைல் பண்ணிட்டே அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. ஓயன் நீயும் ஜிமினும் ஒன்றா உட்காருங்க அப்படின்ட்டு சுவாதியோட அம்மா சொல்ல, அம்மா இவன் கூட உட்காந்தா ஒழுங்காக சாப்பிட விட மாட்டான். ஆமாம் நான் உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, நீங்கள் அவனை பார்த்து கோவமாக மறைக்கிறீங்க. இப்போ மட்டும்டா 2 பேரும் ஒன்றா ஒரே அலையில் சாப்பிடணும், இது சம்பிரதாயம். ஓகே ஆண்டி உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து ஒரே அறையில் சாப்பிட்றீங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிட சொன்னதுக்கே முடியாதுன்னு சொன்னால் இதில் ஊட்டி விட சொன்னால் என்ன சொல்வாளோ அப்படின்ட்டு கார்த்திக் புலம்ப, ஜியா நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன், பொண்ணு மாப்பிள்ளை ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஊட்டி விட சொல்லுவாங்க தானே. ஆமாண்டா, அப்புறம் ஏன் நீங்கள் அதை சொல்லவே இல்லை? இல்லைடா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கே முடியாதுன்னு சொல்லிட்டா, இதில் ஊட்டி விடவும் சொன்னால் அவ்வளோதான், உனக்கு பிடிக்காத விஷயத்தையும் நீ பண்ண வேண்டாமா, விடு. ஐயோ ஜியா, ஆன்ட்டிக்காக ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது உனக்காக ஊட்டி விட்டு சாப்பிட மாட்டோமா? என்ன என்ன எல்லாம் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக எனக்கு ஊட்டி விட பிடிக்காது தான், அதனால நான் ஊட்டி விட மாட்டேன். அண்ணா இவன் ஊட்டி விடலாம், அப்படி வளர்ந்தவனே ஊட்டி விடு அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து சொல்ல, ஏண்டி நீ சாப்பிட கஷ்டப்பட்டுட்டு என்ன ஊட்டி விட சொல்கிறியா அப்படின்னு ஜிமின் கரெக்டாக கேட்க, ஆமாம் வெட்டியாக தானே இருக்க, இந்த வேலையாவது பாரு. அவங்கள முறைச்சிக்கிட்டே அவங்களுக்கு ஊட்டி விட, வெளியே ஜிமின் என்னதான் கோவமாக காட்டிட்டாலும் உள்ளே அவ்வளோ ஹாப்பியாக அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். ஜிமின் கொஞ்சம் கூட சாப்பிடாம உங்களுக்கு தான் எல்லாத்தையும் ஊட்டி விடுறான். ஏன்டா அவனுக்கு ஊட்டி விடவே தெரியாதா? ஆமாம் ஊட்டி விட தெரியாமல் தான் ஃபுல் சாப்பாட்டையும் நீயே சாப்பிட்ருக்க பாரு. அப்பாடா கை கழுவுற வேலை மிச்சம். டே இனிமேல் நீயே எனக்கு ஊட்டி விடு. ஆமாம் எனக்கு வேறு வேலையே இல்லையே பாரு. ஏஜோன் என்ன புள்ள பெற்று வச்சுருக்க, எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல். ஜிமின் என் மருமக சொல்கிறபடி கேளேண்டா. அப்பா இப்படியே அவளை விட்டீங்க, அப்புறம் ரொம்ப ஓராடுவா சொல்லிட்டேன், ஏற்கனவே இவளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஜேகேயை பார்த்துட்டு ஜிமின் கோவமாக சொல்ல, அதை எதையுமே ஜேகே கண்டுக்காமல் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். தங்கச்சி தான் அப்படின்னா அண்ணன் இப்படி தான் இருக்கான் அப்படின்னு புலம்பிட்டே அவன் சாப்பிட்டுட்ருக்க. அண்ணா எனக்கு டயர்டாக இருக்குது, சீக்கிரம் வேறு எழுந்துட்டேன்ல, சரிடா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல நீங்கள் மேலே ரூமுக்கு போயிருங்க. புருஷ சாப்பிட்டு வச்ச இலையில் பொண்டாட்டி சாப்பிடணும், இவனுக்கு வந்து கொடுமையை பார்த்தியா அப்படின்ட்டு கார்த்திக் அவனை கலாய்க்க, இதை அப்படியே அவகிட்ட சொல்ல அப்படின்ட்டு ஜிமின் சிரிச்சிட்டே சொல்ல, எதுக்கு ஆல்ரெடி என்னை வச்சு செய்வா, இப்போ இது வேறையா, நான் ரொம்ப நாள் உயிர் வாழணும், இப்படி சிங்கிளாக இருக்க எதுக்கு ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படின்ட்டு ஹனா கேட்க, ஹனா இதுதான் ஜாலியான லைஃப், வேணும்னா சூர்யா கிட்ட கேட்டுப்பாரு, அவன் சுவாதி கூட ஜாலியாக இருக்கான், நீ வேற ஹனா, கார்த்திக் சொன்னால் சரிதான் அப்படின்னு நான் சலிச்சுக்கிட்டே சொல்ல, ஏன்டா லவ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி சலிச்சுக்கிற, ஏன் ஃபீலிங்ஸ் எனக்கு, ஆமாம் பெரிய இந்த ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு சுவாதி அவனை திட்ட, சுகி நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஜேகே கேட்க, சார் எனக்கு இன்னும் வயசு இருக்குது சார், தண்ணி குடிச்சிட்டு இருந்த சூர்யாவுக்கு பொற ஏறிடுச்சு, ஏண்டா 7 கழுத வயசாகிடுச்சு, உனக்கு இன்னும் சின்ன வயசுன்னு நினப்பா, அப்போ இல்லையா, உன் மேடம் கூட சேர்ந்து உனக்கு நட்டு கழுண்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, சார் மேடமே எனக்கு நல்ல பொண்ணாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சுகி சொல்ல, அவள் பார்க்க போகிறாளா, அப்போ நீ லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து எழுந்து போகிறான். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுங்க, எந்த வேலையாக இருந்தாலும் ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா சொல்ல, ஜேகே முக்கியமாக இது உனக்கு தான். ஜேகே சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டேன், ஆன்ட்டி சொன்னால் நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, தென் எல்லோரும் டயர்டில் எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுத்துடுறாங்க. ஜிமின் அவனை ரூமுக்கு வர, அங்கே நீங்கள் பிறண்டு படுத்துட்ருக்கீங்க, ஒரு வேளை புது இடன்றதுனால தூக்கம் வரலையோ, அவன் உங்கள் பக்கத்தில் வரான். ஒயன் டே எருமை உங்ககிட்ட ஒரு டெடி பேர் கூட இருக்காதா அப்படின்ட்டு தூக்கத்திலே கண்ணு முழிக்காமல் பேசிகிட்டு இருக்க. இதுக்கு தான் இப்படி தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாளா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்து டெடி பேரை ஆர்டர் பண்ண போகிறான். வேண்டாம் அப்புறம் அதையே வச்சுட்டு நம்மளை கண்டுக்க மாட்டான் அப்படின்ட்டு ஜிமின் திங்க் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களை தூக்கி அவன் மேலே போட்டுக்கிறான். இனிமேல் நான் தான் உனக்கு டெடி பேர்,
நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குறீங்க. அவனுக்கும் டயர்டாக இருந்ததுனால அவனும் தூங்கிடுறான். இங்கே ஹனா ஜேகேயோட ரூமுக்கு வர அவன் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கான். ஹனா நீ ரெஸ்ட் எடுக்காமல் என்ன பண்ணுற அப்படின்னு ஜேகே அவன் ஒர்க் பார்த்துட்டே கேட்க, அதை நான் கேட்கணும்டா, நீ என்ன பண்ணுற? இன்னும் 2 நாளில் ரிசப்ஷன் இருக்குது, எல்லா வேலையும் பார்க்கணும்ல, அம்மா தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, அவ்வளோதான் ஹனா, இதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுமா? நீ அமைதியாக இருந்தாலே எனக்கு ஹெல்ப்பு தான். ஹனா அவளை முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து அங்கே போயிடுறா. ஜேகே அவங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹனாவை பார்க்க அவள் ரூமுக்கு போக ஹனா தூங்கிட்டு இருக்கா. அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவள் பக்கத்தில் வந்து உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கான். அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதே அவள் தலை வலிக்க லேசாக தலையில் கையை வைக்கிறா. அதை நோட் பண்ண ஜேகே, ஹனா என்னாச்சு அப்படின்ட்டு பதட்டமாக கேட்க, என்னங்க தலை வலிக்குது. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நான் போய் சூர்யா கூட்டிகிட்டு வரேன். வேண்டாண்டா, நீ என் கூடவே இரு அப்படின்ட்டு அவனை பிடிச்சிக்க. ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடியில் ஹனா படுத்துக்க. ஹனா எப்படின்ட்டா எப்படி சரியாகும்? எனக்கு பயமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் வேண்டாம் ப்ளீஸ்டா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் சைலண்ட்டாக அவளை ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட ஹக்லேயே அவன் வலி மறந்து அவள் தூங்கிடுறா. அவன் நல்லா தூங்கினதும் ஜேகே சூர்யாவுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்ல, சூர்யா உடனே ஹனாவோட ரூமுக்கு வந்து அவளை செக் பண்ண. சூர்யா என்னாச்சு? ஜேகே அடிக்கடி தலைவலி வர்றது சரியில்லைடா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். சரிடா, அவள் எழுந்தது நான் கூட்டிகிட்டு வரேன், நீ டாக்டர்கிட்ட பேசிட்டேன், ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். சரி நீ போ, ஏதாவதுனா உடனே கால் பண்ண அப்படின்ட்டு சூர்யா சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனால் அப்படி அன்றைக்கி உனக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கக்குள்ள அவன் ஃபோனுக்கு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து பார்க்குறான். அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. மெதுவாக ஹனாவை தூக்கி பில்லோவில் படுக்க வச்சுட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு மெசேஜ் வந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். யார் அந்த பொண்ணு? தெரியல சார், அன்றைக்கி பார்ட்டி நடந்த ஃபுட்டே செக் பண்ணப்போ மேடம் இந்த பொண்ணுக்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் 1/2 ஹவரில் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கால் கட் பண்ணிடுறான். எதையோ யோசிச்சுட்டு உடனே வெளில வர அங்கே ஏஜ் ஒன்று தனியாக உட்காந்துருக்காரு. அங்கிள் ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே அவர் பக்கத்தில் வந்து உட்கார. இன்னும் 2 நாளில் ஃபங்க்ஷன் ஜேகே, அதான் யாருக்கு சொல்லணும்னு லிஸ்ட் எழுதிட்டுருக்கேன். ஓகே அங்கிள், ஹனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு சொல்லணும்ல. ஹனா அவள் அண்ணன் மாதிரி, யார் கூட அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆக மாட்டா. எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் தான் இருக்காங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? வெளில போனால் கூட யார்கிட்டையும் பேச மாட்டாங்களா? என்னன்னா என்ன, அவ்வளோதான் ஜேகே. அவள் 5 நிமிஷம் யார் கூடயாவது பேசுகிறதே அது அதிசயம்தான். அப்போ பார்ட்டியில் ரொம்ப நேரம் பேசினாங்களே. ஓகே அங்கிள், நான் ஹனா எஞ்சதும் யாருன்னு சொல்லணும்னு சொல்கிறாளோ அவங்கக்கிட்டலாம் சொல்லிடலாம். ஓகே ஜேகே, ஈவினிங் நானும் ஜிமினும் இங்கேருந்து எல்லாரையும் நேரில் போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே ஜேகே, ஈவினிங் நானும் ஜிமினும் இங்கே இருக்க எல்லாரையும் நேரில் போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே அங்கிள் அப்படின்ட்டு ஜேகே சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் வேலையை பார்க்காம போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து டைமை பார்க்குறான். உடனே மாடிக்கு போகிறான். கரெக்டாக அந்த டைம் ஹனா முடிச்சிருக்கா. அவள் பக்கத்தில் போயிட்டு ஜேகே உட்காந்து, ஹனா ஆர் யூ ஓகே? ஓகேடா. நீ எங்கே போன என்னை விட்டுட்டு? உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போகலை, போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹனா ஓகேன்னு சொல்கிறா. இங்கே ஐஸ் ஓப்பன் பண்ண நீங்கள் ஜிமின் மேலே படுத்துருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, டேய் எந்திரிடா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி ஷேக் பண்ணுறீங்க. ஒயன் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா போயிட்டு வா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா டி இருமை எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் படுக்க வைக்கிறான். என்ன பண்ணுற, விடுடா என்ன அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. ஒரு செகண்டு அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்கான். உங்கள் கழுத்தில் தொங்கிட்டு இருக்க தாலியை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை கையில் எடுக்க போக, ஐயோ அவன் கழுத்தை நோக்கி வரானே அப்படின்னு பார்த்த நீங்கள் அவன் கையை வேகமாக தட்டி விட போகிறீங்க. அது முடியாமல் அவன் உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறான். நீங்கள் அவன் ஹேண்டை தட்டி விட்டுட்டு அகைன் அவன் ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. ஏய் சும்மா இருடி, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் இருக்க தாலியை உங்கள் கழுத்தை தொடாமல் அப்படியே எடுக்கிறான். இது எடுக்கதா இவ்வளோ அலப்பறை பண்ணியா? ஏண்டி உனக்கு கூச்சமே இருக்காதா? உனக்கு இது வேணும்னா கழட்டி எடுத்துகிட்டு போயிடு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் உங்களை பார்த்து முறைச்சிட்டே, இந்த தாலி அவன் கழுத்தில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. டேய் வளர்ந்தவனே, உண்மையாவா? ஆமாண்டி என் குள்ளச்சி அப்படின்ட்டு சொன்ன உடனே நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு, யாரை பார்த்துட்டா குள்ளச்சின்னு சொல்கிற அப்படின்ட்டு அவன் மேலே ஏறி உட்காடுறீங்க. அவனை கீழே படுக்க போட்டு, 1 இன்ச்சு குள்ளனாலும் குள்ளத்தை குள்ளன்னு தாண்டி சொல்லுவாங்க, குள்ளச்சி அப்படின்னு சொல்ல
உன்னா அப்படின்னு சொல்லக்குள்ள யார் என்ன பார்த்தா சொல்கிற அப்படின்னு சொல்ல உன்னை தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்ல யாருக்கு பொண்டாட்டி? நான் தான் உனக்கு பொண்டாட்டி. கேட்குறா பாரு, நீ தாண்டி ஃப்ளைட்டில் மூச்சு விடாமல் பொண்டாட்டின்னு சொன்னேன். இப்போ யாருன்னு கேட்குற? டே அது நீ என்னை அக்கான்னு சொன்னல, அதான் சொன்னேன். நான் உனக்கு பொண்டாட்டி ஆகிற கனவெல்லாம் காணக்கூடாது, புரியுதா? ஜிம்மி நான் தலையில் அடிச்சுட்டு உங்கள் கழுத்தில் இருக்க தாலியை எடுத்துட்டு இதை உன் கழுத்தில் நான் கட்டினப்பவே நீ என் பொண்டாட்டி தான், புரியுதா அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்ல, நம்ம ஒன்று சேர்ந்தால் தான் புருஷன் பொண்டாட்டின்னு அர்த்தம் இல்லை. இது உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. இப்போ புரியுதா அப்படின்ட்டு ஜிம்மின் அகைன் கேட்க, உங்களை அகைன் பெட்டில் படுக்க வச்சுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சது குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு, நெத்தியில் குங்குமம் வச்சதும் குடும்ப பொண்ணு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீ என்னை முழுசாக ஏற்றுக்கிற வரைக்கும் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி கிஸ் பண்ணுவேன். உனக்கு ஆசை இருந்தாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களை பார்த்து விங் பண்ணுறான். பாய் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் சீக்ஸில் பேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் அவன் அவன் பேசின பேச்சுலேயும் அவன் கொடுத்த கிஸ்லேயும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆகிட்டீங்க. ஜிமின் அவன் கையில் தாலி எடுக்கும்போது அப்படியே நீங்கள் சைலண்ட்டானவங்க தான். அவன் பேசும்போதும் அதே மாதிரியே சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஐயோ, அந்த வளர்ந்தவன் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியே எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறானே, இருடா நானும் ஒன்று இது மாதிரி பண்ணி ஒன்று சாவடிக்கலை, என் பேர் ஒயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறீங்க. ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணால் ஜிமினோட அப்பாவும் தனித்தனியாக போயிட்டு எல்லோரும் இன்வைட் பண்ணுறாங்க. ஜேகே ஹனாவை கூட்டிகிட்டு வரான். ஹனா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இன்வைட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஜேகே கேட்க, சும்மா ஒரு 2 பேர் இருக்காங்கடா, அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. என்ன 2 பேர் தானா? நீ யார்கிட்டையும் பேச மாட்டியா? எனக்கு பிடிக்காது, இவங்க 2 பேர்கிட்ட பேசினதே பெருசு. அதுவும் காலேஜில் இவங்க தான் என் பக்கத்தில் இருப்பாங்க. எனக்கு எப்போவும் என் ஃபேமிலி மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட சொல்லிவிடுவேன். ஸ்டார்டிங்கில் காலேஜ் போகும்போது கூட அண்ணன் கூட தான் போவேன். அண்ணன் படித்து முடிச்சதும் தனியாக போக ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, என்னோடய அண்ணன் ஜிமின்னு தெரிஞ்சாலே பயப்பட்டு யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அதையும் மீறி ஒருத்தன் என்கிட்ட வந்து பேசினான், ப்ரப்போஸ் கூட பண்ணான். தைரியமாக தெரியுமா? யார் அப்படின்ட்டு ஜேகே இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க, டே இந்த இடத்துல நீ கோவப்படணும், ஆர்வமாக கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு விஷயமா? அழகாக இருந்தால் ப்ரப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. அப்போது சாருக்கு நிறையா வந்திருக்கும் போல். ஏகப்பட்டது. நீங்கள் அவனை கோவமாக மறைக்கிறீங்க. பட் நான் என் ஹனாவை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். போதும் ஐஸ் வச்சது. சரி சொல்லு, யார் அந்த பையன் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே கேட்க, அண்ணன் கூட படித்த பையன்தாங்க. அவனுக்கும் அண்ணாவுக்கும் எப்பவும் ஆகாது. வேணும்னே எங்கள் அண்ணாவை வம்பிழுக்க ப்ரப்போஸ் பண்ணான். இது அண்ணாவுக்கு தெரிஞ்சு அவனை உண்டுலன்னு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் என்னை சைட் அடிக்க வரவே இல்லை. அவன் பேர் என்ன? ஆரவ். அவனும் பெரிய பிஸ்னஸ்மேன் தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. தெரியலையே ஹனா, நான் இந்த நேமை கேள்விப்பட்டதே இல்லையே. ஒருத்தரை மீட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும், 1000 பேரை மீட் பண்ணால் எப்படி தெரியும்? நான் ஒருத்தரை மீட் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவங்கள மறக்க மாட்டேன். என்னங்க, அவனை பற்றி எதுக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம், அதை விடுங்க. இப்போ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. ஜேகே, ஹனா நீ எதுக்கு பயப்படுற? நான் தான் கூட இருக்கேன்ல. இல்லைங்க, அவங்க ஏதாவது சொல்லிட்டா என்னை விட நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஜேகே உங்களை பார்த்து சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வர நீங்கள் அவன் ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. அங்கே ஆல்ரெடி சூர்யா இருக்கான். இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்த்து கோவமாக கேட்க, அதை உன் பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உள்ளே போக, ஜிகே ஏன்டா இப்படி பண்ணுற? எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதை பார்க்கணுமா? எனக்கு நீ தான் முக்கியம், வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக, ஜேகே பார்த்ததும் டாக்டர் எஞ்சி வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. ஹலோ ஜேகே. ஹலோ டாக்டர், இவங்க என்னோடய ஃபியான்சி மிஸ் ஹனா. ஹலோ மேடம், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், சூர்யா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குது? இங்கே பின்னாடி டாக்டர் அப்படின்ட்டு கை வச்சு காட்டுறீங்க. ஓகே, ஒரு செக்கப் பண்ணிடலாம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட, நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. அதை பார்த்த டாக்டர், உங்கள் ஃபியான்ஸி உங்கள் கூட தான் இருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உள்ளே போனீங்க. தென் உங்களை செக்கப் பண்ணிவிட்டு 3 பேர் வெளில வர, டாக்டர் என்னாச்சு அப்படின்ட்டு ஜேகே பதட்டமாக கேட்க, ஜேகே நீங்கள் பயப்படுற அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை, ஓவர் ஸ்ட்ரெஸ்னால் தலை வலிக்குது. மேடம், இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எப்போவும் மைண்டை ஃப்ரீயாக வைங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிக்காத விஷயம் பண்ணி உங்களே ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இனிமேல் ஹனா எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, ஓகே ஜேகே, சப்போஸ் பெயின் வந்தால் நான் கொடுக்குற டேப்லெட் போடுங்க. அதாவது ரொம்ப பெயினாக இருக்கும் போது மட்டும் போடணும். நீங்கள் பெயின் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஹனா கிட்டே கேட்க, தூங்கிடுவேன் டாக்டர். குட். எப்போவும் எந்த ஒரு விஷயத்தையும் மருந்து யூஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். ஹனா அவரே ஆச்சரியமாக பார்க்க,
ஆனால் இவர் ஒரு ஸ்ட்ரைக்கார்டிஸ்ட்டும் கூட. எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிடுவார். இன்னும் சொல்லணும்னா என்னோடய குரு டாக்டரே இவர் தான். இவர்கிட்ட இருந்து தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். மருந்து இல்லாமல் ஒரு மனுஷனை குணப்படுத்த எப்படி முடியும் அப்படின்றது எல்லாமே இவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை பார்க்க அந்த டாக்டர் சூர்யாவோட தோலில் டேப் பண்ணுறாரு. நமக்கு தலைவலி வந்து டேப்லெட் போட்டு சரியாச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ தலைவலி வந்தாலும் டேப்லெட் கிட்ட தான் நம்ம மனசு போகும். ஏன்னா நம்ம உடம்பு அப்படி பழகி வச்சிரும். எதுவும் அதை சாதாரணமாக விட்டுட்டா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் இப்படி பண்ண முடியாது. எந்த ஒரு வழியையும் நம்ம இக்னோர் பண்ணவும் கூடாது. சின்ன ப்ராப்ளமாக தெரியுறது கடைசியில் பெரிய ப்ராப்ளமாக வந்து கூட முடியும். என்ன டாக்டர் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க அப்படின்னு ஹனா கேட்க, இப்போ உங்களுக்கு வந்து தலைவலி நார்மலாக விட்டுருந்தா என்ன ஆகியிருக்கும்? அது பெரிய ப்ராப்ளம் ஆகியிருக்கும். ஏன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையை பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் ஆக ஆக உங்கள் மூளையும் பாதிப்படையும். இதனால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரலாம். டாக்டர் ஜேகே, இவங்க இக்னோர் பண்ணால் இப்படி ஆகும்னு தான் சொன்னேன். ஆனால் இவங்க நல்லா தான் இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதாவது எந்த ஒரு விஷயமும் ஒரு தடவை 2 தடவை வந்தால் நார்மலாக எடுத்துக்கலாம். அதுவே அடிக்கடி வந்தால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது முக்கியம். அதை நான் உங்களுக்கு புரிய வைக்க வந்தேன். புரிஞ்சுக்கிட்டிங்களா? எக்ஸ் டாக்டர், தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஹனா சொல்ல, எவ்வளோ சாஃப்டாக என் ப்ராப்ளத்தை சொல்ல முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக சொல்லிட்டீங்க. அதை கேட்டு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, உங்கள் ஃபியான்ஸே உங்களை மாதிரியே புத்திசாலியாக இருக்காங்க ஜேகே அப்படின்ட்டு அவர் சொல்ல, இவர் அளவுக்கு இல்லை டாக்டர் அப்படின்ட்டு ஹனா சொல்ல, ஓகே டாக்டர் அப்போ நாங்கள் கிளம்பலாமா அப்படின்ட்டு ஜேகே கேட்க, ஓகே ஜேகே டேக் கேர் மேடம் அப்படின்னு சொல்ல 3 பேர் வெளில வராங்க. ஜங்கு, நீ ஹனா கூட்டிகிட்டு போ, நான் டேப்லெட் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஓகேடா அப்படின்னு சொல்ல உடனே 2 பேரும் போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அகெயின் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவன் வர்றதுக்காக 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர், ஹனாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஜேகே கேட்க, நீங்கள் சொல்லும் போதே நான் கவனித்தேன். அவளுக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் டாக்டர். உங்கள் உட்பி உங்களை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்ல, ஜேகே ஃபஸ்ட்டு உட்காரு அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, அவங்க கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க ஜேகே. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜேகே, அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தால் உடம்பளவு மட்டும் இல்லாமல் மனசளவுலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேலும் அவங்க இப்படி விடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் குணமாக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குணமாக்கணும். கண்டிப்பாக டாக்டர். ஜேகே கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, ரீசெண்டாக அவங்களுக்கு தலையில் ஏதாவது அடிபட்டுச்சா? இல்லை டாக்டர், காலில் தான், அதுவும் லைட்டாக. அது எப்படி நடந்துச்சு? லாஸ்ட்டாக ஜேகேவோட எனிமி அவன் சிஸ்டரை அட்டாக் பண்ண வரும்போது ஸ்லிப் ஆகி ஹனா கீழே விழுந்துட்டா. தரையில் அப்படியே விழுந்தாங்களா இல்லை எப்படி விழுந்தாங்க? படிக்கட்டிலேருந்து டாக்டர் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, அப்படின்ட்டு அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, டாக்டர் எனி சீரியஸ் அப்படின்ட்டு சூர்யா கேட்க, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வந்திருக்கா? கொஞ்ச நேரம் யோசிச்ச ஜேகே, இல்லை டாக்டர், அப்போது விழுந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. எனக்கு புரியல டாக்டர் அப்படின்ட்டு சூர்யா கேட்க, சூர்யா நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது ஹனாவுக்கு ஒரு நாள் அவங்க லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னு சுத்தமாக மறந்துருக்காங்க. 1-2 விஷயம் ஞாபகம் வரும்போது இந்த மாதிரி அவங்களே வெறுக்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க. இத்தனை நாளாக நைட்டில் அப்படி நடந்திருக்கு. யாரையும் அவங்க கிட்ட நெருங்க விடாமல் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்திருக்காங்க. அதுக்காக அவங்கள நான் மென்டல்னு சொல்ல வரல. ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால யாரையும் நம்ப முடியாமல் தன்னைத்தானே வெறுத்துக்கிட்டு எல்லார் மேலேயும் கோவமாக நடந்திருக்காங்க. இதனால் ஆல்ரெடி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மூளையும் மனசும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி அவங்க படிக்கட்டில் விழுந்ததும் ஏதாவது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். அதோட எஃபெக்ட் தான் இந்த தலைவலி. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த அவங்க யோசித்து பார்த்துருக்காங்க. இதுவும் ஒரு காரணம் அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வர. டாக்டர், இதனால் என் ஹனாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? எதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஜேகே. அதை கேட்டு 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்கள ஹாப்பியாக வைக்க முடியுமோ, மைண்டை ஃப்ரீயாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து பண்ண விடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மறுபடியும் அவங்களுக்கு கீழே விழுந்து தலையில் அடிபட்டால் எதுவும் சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயத்த மட்டும் மேலோட்டமாக சொன்னதுக்கு ரீசன் அவங்க உடம்பு மேலே அக்கறைப்படணுன்னு தான். பட் பயப்படாதீங்க, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரம் குணப்படுத்திடலாம். 2 பேரும் ஓகேன்னு சொல்ல, அப்புறம் ஜேகே அவங்கவுங்க கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அவங்க கூடவே இருக்கணும். கண்டிப்பாக டாக்டர். அது மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கும்போது அவங்களோட மாற்றத்தை கவனிக்கணும். எதை பார்த்து அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்கன்னு. டாக்டர், அவள் என் கண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறா. குட். அப்போ இனிமேல் நீங்கள் அவகிட்ட உங்கள் கண்ணை அடிக்கடி காட்டி பேசணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நார்மலுக்கு கொண்டு வரணும். இனிமேல் அப்படியே பண்ணுறேன் டாக்டர். உங்களை வருங்கால மனைவியோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
எஸ் டாக்டர். இன்னொரு விஷயம், நீங்கள் இல்லாத சமயத்தில் யார் கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சூழ்நிலை எப்படி வேணாலும் அமையலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் டாக்டர். நான் இல்லாதப்பா அவங்க அண்ணன் ஜிமின் கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பா. சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு எல்லாமே அவங்க அண்ணன் தான். ஓகே, உங்கள் 2 பேரில் யாராவது எப்போவுமே அவங்க கூடவே இருக்கணும். 2 பேரும் இல்லாமல் எப்போவும் உங்களை தனியாக இருக்கக்கூடாது. ஓகே டாக்டர். தென் எல்லாரும் வெளில வர விஷயம் கேள்விப்பட்டு ஜிமின் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். சூர்யா, ஹனாவுக்கு என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு அவன் பதட்டமாக கேட்க, சூர்யா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஜிமின் கிட்ட சொல்ல, அதை கேட்டு ஜிமின் அப்படியே இடிஞ்சு போய் உட்காரான். ஜிமின், ஹனாவுக்கு எதுவும் ஆகாதுடா அப்படின்ட்டு சூர்யா சமாதானப்படுத்த, ஜிமின் செம்ம கோவம் வருது. என் தங்கச்சிக்கு இப்படி இருக்க காரணமே வந்தான் அப்படின்ட்டு கோவமாக கத்த, ஆனால் உன்னால் தான் அவளை சரிப்படுத்த முடியுன்றதுனால தான் உன்னை விட்டு வச்சுருக்கேன், இல்லை உன்னை எப்போ கண்டந்துண்டமாக வெட்டி போட்டு போயிருப்பேன் அப்படின்ட்டு ஜேகே பார்த்து சொல்ல, சூர்யா ஏதோ பேச போக அவனை ஜேகே ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஜேகே உடனே என் தங்கச்சிக்கு மேரேஜ் நடக்கணும் அப்படின்ட்டு சூர்யா பார்த்து சொல்ல, நான் இருக்கிற வரைக்கும் என் ஹனாவுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் என் ஹனாவோட லைஃப் அவள் ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடக்கும். இங்கே கல்யாணமும் தான். அவளை பழையபடி கொண்டு வரது என்னோட பொறுப்பு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னை நம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஜேகே அங்கேருந்து போக, ஜிமின், இது கோவப்பட வேண்டிய நேரம் இல்லை. நீங்கள் 2 பேருமே எப்போவும் ஹனா கூட இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக அவளை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்ல, ஜிமின் ஓகேன்னு சொல்கிறான். வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு சூர்யா அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஜிமின் வீட்டுக்கு வர அங்கே ஹனா விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கா. அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டே அவள் பக்கத்தில் வந்து உட்கார, அண்ணா அண்ணி அட்டகாசம் தாங்க முடியல, பாவம் சுக்கி மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அப்படின்ட்டு அவள் சிரிச்சிட்டே சொல்ல, அப்போ தான் ஜிமின் உங்களை நோட் பண்ணுறான். டே எருமை, உன்னை ரெக்கார்டு எழுத சொன்னால் என்னடா எழுதி வச்சுருக்க அப்படின்ட்டு நீங்கள் சுக்கி கிட்டே கேட்க, மேடம் இந்த நோட்டில் அதுதான் இருக்குது. ஏன்டா காப்பி அடிக்க சொன்னால் அப்படியே அடிப்பியா, உனக்கு பிட் அடிக்க தெரியுமா தெரியாதா? மேடம் நான் அப்படிலாம் பிட் அடித்ததே இல்லை. அதானே இந்த வீணா போனவங்கிட்ட வந்து பிஏவாக ஜாயின் பண்ணியிருக்க. என்ன மாதிரி படிக்காமல் பிட் அடிச்சிருந்தா இந்நேரம் எங்கே போயிருப்ப தெரியுமா, தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருப்பான் அப்படின்ட்டு ஜிமின் கோவமாக சொல்ல, நீங்கள் அவனை முறைச்சி பார்த்துட்டு சுக்கி இன்னைக்குள்ளே இந்த 4 நோட்டையும் முடிச்சிருக்க. எஸ் மேடம். ஏண்டி ஒரு கரஸ்பாண்டன்ட் முன்னாடியே ஃபோர்ஜரி வேலை பார்க்குற அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, சே இந்த தைரியம் யாருக்கு வரும் அப்படின்ட்டு சிவா சொல்ல, சூப்பரா தம்பி, இந்த ஒயின் எப்பவும் கெத்துதான் இல்லை, ஓயே நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஜியா சொல்ல, எப்படி ஜியா, பேசாமல் கரஸ்பாண்டே ஒரு ரெக்கார்டை எழுத சொல்லு. என்ன ஜியா, செம்ம ஐடியா, சுகி ஸ்டாப் பண்ணு. அப்பாடா அப்படின்ட்டு அவன் பெருமூச்சு விடுறான். ஜிமின் மாட்டினதை நினச்சி எல்லாரும் சிரிக்கிறாங்க. டி வளர்ந்தவனே நீ எழுது. என்ன விளையாடுறியா, என் படிப்பு விஷயம் உனக்கு விளையாட்டா தெரியுதா, எழுதுடா. என்னால் முடியாது, உன் படிப்பு நீ தான் எழுதணும், எழுது. என் படிப்பு ஸ்பாயில் ஆனது காரணமே நீ தான், எழுது அப்படின்னு சொன்ன உடனே ஜிமின் சைலண்டாக ஆயிடுறான். ஓவர் சீன் போடாமல் எழுது, இன்னைக்குள்ளே எழுதி முடிக்கல என்னடி பண்ணுவ, என்னால் முடியாது, எழுதுனா எழுது, இல்லை நீ ஃபெயில் ஆகிட்டு போ. ஹவு டேர் யூ, யாரை பற்றி என்ன சொல்கிற, என்னமோ உண்மையாக படித்து பாஸ் பண்ண மாதிரி தான் ஓவராக சீன் போடுவேன், எழுதி. உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி சப்மிட் பண்ணுற, இல்லை லாஸ்ட் வரைக்கும் நீ பாஸ் பண்ண முடியாது, டிகிரி வாங்க முடியாது. ஓ அப்போ நீ எழுத மாட்டேன், நான் என்ன ஹிந்திலையா சொல்லிகிட்ருக்கேன், எழுது. ஏ ஜூன். ஜிமின், ஏன்டா என் மருமகளை டென்ஷன் படுத்துகிற, எழுதி தான் கொடுத்துறேன். அப்பா நீங்களுமா, இவளே எழுதினா தானே நாளைக்கு ப்ராக்டிக்கல் பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கொஞ்சமாவது அது என்னன்னு தெரியணும்ல. ஏற்கனவே காலேஜும் போகல, நான் போகாமல் இருக்க காரணமே நீ தான். நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டேன். இப்போ இங்கே உன்னை யாரடி கஷ்டப்படுத்தினா, வேற யார், நீ தான். இதோ என் கழுத்தில் இருக்க இந்த தாலி தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தேன், இப்படி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி, பச்சை தண்ணி கூட கொடுக்காம. உங்க ஜிமி நம்ம ஹேண்டை ரைஸ் பண்ணி, போதும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமி நான் ரூமுக்கு போக, சபா இவனுக்கு எழுத வைக்கிறதுக்குள்ளே நான் எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. சுக்கி ஜூஸ் ரெடியாக இருக்குது மேடம் அப்படின்ட்டு உங்ககிட்ட கொடுக்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு கார்த்திக் கேட்க, மேடம் பேசியே டயர்ட் ஆகிட்டாங்க, அதான் உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே ஜூஸ் போட்டுட்டு வந்தேன். என் பிஏன்னு ப்ரூவ் பண்ணிட்டடா அண்ணி, எப்படியாவது நீங்கள் நினச்சதை முடிச்சிடுறீங்க அப்படின்ட்டு ஹானா ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, ஆக்சுவலி இது என் பிளானே இல்லை, எல்லாமே ஜியா பிளான் தான். ஆமாம், என் மருமகளுக்கு அவன் புருஷன் தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஜியா சொல்ல, நல்ல மாமியார் அப்படின்ட்டு ஹனா சொல்ல, மாமியார் மட்டும் இல்லை மாமனாரும் தான் அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, அதை கேட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஹனா அண்ணா எங்க, ரிசப்ஷன் ஒர்க்காக வெளியில் போயிருக்காரு. ஓகே சுக்கி, இந்த நோட்டெல்லாம் அந்த வளர்ந்தவங்க கிட்ட கொடுத்துரு. ஹனா ஸ்வாதி வாங்க நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போக, ஆப்போசிட்டில் ஜேகே வர, 3 பேர் எங்கே கிளம்பிட்டீங்க, சும்மா இங்கே வெளில தான் அண்ணா, சரி வாங்க அப்படின்ட்டு அவனுங்க கூட வந்து உட்காரான்.
என்னங்க உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு ஹனா கேட்க, வேண்டாம் ஹனா நீ ஃப்ரீயாக இரு. அண்ணா நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு சுவாதி சொல்ல, உனக்கு எதுக்குமா சிரமம், இதில் என்னென்ன இருக்குது. அம்மா சுவாதி உனக்கு காஃபி போட தெரியுமா? நல்லாவே சமைப்பேன். பாருடா ஹனா நீயும் சமைப்பியா? சமைப்பா அண்ணி. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, பட் இந்த ஒயின் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக. ஆமாண்டி உன்னை மாதிரி லூஸு நீ மட்டும்தான் அப்படின்ட்டு மாடியிலேருந்து ஜிமின் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு சொல்கிறான். எங்கே இருந்தாலும் என்னை வம்பு இழுக்கிறதுக்குன்னே வந்துடுறான். இருடா இன்னைக்கு ஒன்று வச்சுக்கிறேன், வச்சுக்க அப்படின்ட்டு ஜிமின் சிரிச்சிட்டே சொல்ல, அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. டே உன்னை நான் சொல்லிட்டு தானே வந்தேன், அதை மட்டும் பாரு, போய் எழுது, என்கிட்ட பேசிட்டு வாங்கி கட்டிக்காத அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்படி தாண்டி பேசுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு உள்ளே போக, அண்ணா அவன் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான், இன்றைக்கி அவனை ஒரு கை பார்த்துட்டு வரேன். வேண்டாண்டா விடு, நீ ரொம்ப டயர்டாகிடுவேன், நைட்டு எப்படியும் கூட தானே இருப்பார், அப்போ பார்த்துக்கோ. ஓகே அண்ணா உங்களுக்காக நான் விடுறேன். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.